அப்ப இயேசு பிதாவினிடத்தில் அவர் ஐக்கியம் வைத்தார். பிதாவை கேட்காமல் எதுவும் அவர் செய்ததில்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கேட்குறோமா? ஆண்டவரை இங்க போறோம், இங்க வரோம், இது வாங்குறோம், ஆண்டவரை இங்க போலாமா, இங்க வரலாமா, அவங்க வீட்டுக்கு போலாமா? இல்லை, எதுவும் கேட்கறது இல்லை. யாரை கூப்பிட்டாக்கா ஓடிடுவோம். அது நல்ல இடமா, அது கெட்ட இடமான்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறாரு. ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டு கேட்டு செய்தாரோ அதே போல் நாமும் கேட்டு கேட்டு செய்யும் போது கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குறது மட்டுமல்ல, நமக்காக வழக்காடி, நமக்காக யுத்தம் செய்து, நமக்காக அவர் எழும்பி பிசாசின் குறைகள் அழித்து போட்டு குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் கொடுக்கிற தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் தான் நமக்கு சமாதானமும் சந்தோஷம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.